ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் 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 அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே ஆவியானவரே அசைவாடும் அசைவாடும் ஓ அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே இருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே இருக்கிறாராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு வெளிப்பட்ட ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் தெளி தேனிலும் மதுரமானது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்களுடைய ஆத்மா உம்முடைய பிரசன்னத்தையே நாடி தேடுகிறது அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நாளில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாட போகிற பாடல், துதி, ஸ்தோத்திர, ஆராதனை எல்லாவற்றையும் நீர் சுகந்த வாசனையாய் முகந்து ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எதிரிகள் வரும்பொழுது எந்தெந்த ராஜாக்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தையும் சமூகத்தையும் நாடினாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்த எல்லா எதிரிகளையும் தேவனே முறியடித்தார். அதே போல இன்றைக்கு நாம் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நமக்கான யுத்தத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் ஜெயபலமானவர். அவர் எப்பொழுதுமே வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவரை இந்த நாளில் நாம் துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன் என்று சொல்லி நாம் பாடுவோம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது.
பிரசன்னத்தால உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சேர்ந்து சொல்லுமா, யெகோவா யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமலே சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம நம்முடைய சுய பலத்தை சார்ந்திருக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்காது. நம்முடைய சுய பலத்தையும் சுயத்தையும் நாம் சார்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் விழுந்து போனோமோ அந்த இடத்துல மறுபடியும் நம்மை கட்டுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது, அவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக ஒன்றும் இருக்காது. நம்ம எந்தெந்த இடத்துலலாம் விழுகிறோமோ அந்த நேரத்தில் அவரே நமக்கு பலனை கொடுத்து மறுபடியும் சத்துவத்தை கொடுத்து நம்மை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சமூகமே மேலானது, உயிரினும் மேலானது என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ சிற்றின்பங்கள் இருந்தாலுமே கூட அது எதுவுமே ஒரு மனிதனுக்கு பூரணமான சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை கிடையாது, அந்த சந்தோஷத்திற்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள, நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறேனோ அந்த நாள் எல்லாம் என்னுடைய உதடு உம்மை துதிக்கும் அப்பா என்று சொல்லி அப்பாவை பார்த்து நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் 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 நீர் எனக்கு துணையாயிரும்
காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பங்கா இருக்கிறது. அவருடைய சமூகத்தை நாம் நித்தம் தேடுவோம். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் நித்தம் தேடுகிறேன் அப்பா. இந்த உலகத்துல எத்தனை சிற்றின்பங்கள் எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் உம்முடைய சமூகத்திற்கு அது ஈடிணை இல்லாதது. உம்முடைய சமூகம் நித்திய பேரின்பமாய் இருக்கிறது. உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேச உம்மை ஆராதிக்கிறேன். மான்கள் நீரோடை நீரோடை வாஞ்சிப்பது போல நாத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறேன். நீர் என் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மாத்திரம் மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே. ஓ நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறேன். அப்பாவை பார்த்து சொல்லுமா, நீரே என் பலன். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம்
ஆண்டவரே பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ராஜா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே எந்தன் அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ராஜா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. மலைகளை பெயர்க்கத்தக்க உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய சுய பலத்தை நாங்கள் சாரவில்லை, எங்களுடைய சுய ஞானத்தை நாங்கள் சாரவில்லை அப்பா, எங்களுடைய சுயத்தை நாங்கள் நம்பவில்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உண்மையே நாங்கள் 100% நம்புகிறோம். எங்களை மறுபடியும் கட்டி ஆண்டவரே அழகு பார்க்கிற தேவன், அலங்கமாய் கட்டி எங்களை அழகு பார்க்கிறீர். எங்களை தள்ளாமல் இன்ற நாள் வரை எத்தனையோ முறை உமக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே பலத்தை கொடுத்து சகாயம் செய்து ஆண்டவரே நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதிர் வயதானாலும் எங்களை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய சமூகத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே விழுந்து கடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நிமிடங்கள் ஆண்டவரே எத்தனை நிமிடங்கள் ஆனாலும் அது ஆண்டவரே அது தெளிதேனிலும் மதுரமானதா இருக்கிறது அப்பா. உம்முடைய பிரசன்னம் தெவிட்டாத ஆண்டவரே, தெளிதேனிலும் தெவிட்டாத அந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் இந்த இடத்துல ஆளுகை செய்ய உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம மத்தியில பாஸ்டம்மா நமக்கு ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எவ்வளவு நல்லது என்று ருசித்து பார்த்தவர்கள் தான் தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொருவர்களையும் ருசித்து பார்த்த எங்கள் சபை மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளை ஆராதனையில் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். நல்ல வார்த்தைகளை கொடுப்பதற்காக பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க. நல்ல செய்தி ஆசீர்வதிங்க. சாட்சிகளை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த காணிக்கை பகுதி எல்லாத்தையும் நீ ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் கலந்து கொண்டு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள அப்பா. அந்த மாதம் முழுவதும் உம்மோடு உறவாட அப்பா. முதல் ஞாயிறு ஆண்டவரே திருவிருந்து ஆராதனையை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளை இன்னும் ஞானஸ்தானம் எடுத்து அப்பா பங்கு பெற உமது பந்தியில் ஆயத்தம் பண்ண வேண்டுமாய் பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சேர உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல பங்கை கொடுங்க. உண்மையே நாடி வாழ, உண்மையே நோக்கி பார்க்க காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆயத்தமாகி அப்பா சர்ச்சுக்கு வர இந்த சர்ச்சில் அப்பா ஜெபம்னு என்ன அப்பா உணர்த்துங்க ஆண்டவரே. பயத்தை உணர்த்துங்க ஆண்டவரே. கடவுளுக்கு பயப்படும் பயம் காரியத்தை உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அநேக மக்கள் இந்த ஜெபத்தில் அப்பா ஒவ்வொரு ஜெபத்திலையும் அப்பா ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு.
அறிகிறோம் ஆண்டவரே. அந்த வல்லமையை அப்பா பெற்றுக்கொள்ள உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மக்களெல்லாம் அப்பா இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை படலை ஆண்டவரே. அநேக மக்கள் பாவத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நாமத்தை அறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி உமது வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தை உயிர் உள்ளது ஆண்டவரே, நீ என்றும் வாழ்கிறீர் என்று உணர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பிள்ளைகளாக எங்கள் சபை மக்களை ஆக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க தரிசனங்களாம் நிறைவேற உதவி புரியுங்க. நாளைக்கு அக்கினியாய் செய்திய ஆண்டவரே பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்த வழி நடத்துங்க, எல்லோரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த திருவிருந்த ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி புரியுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நாளைக்கு ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் பாடல், ஆராதனைகள், செய்திகள், காணிக்கை பகுதிகள், இன்னும் கர்த்தருக்கென்று நம்ம படைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஆசீர்வதிக்க போகிறதற்காக, இன்னும் திருவிருந்து பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமானோ. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பெற ஆனந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பெற ஆனந்தமே. அடுத்த ஜெப குறிப்பு, நம்முடைய திருச்சபை ஊழியங்கள், ஊழியத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படியாக இதுவரையிலும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். சிறுவர் ஊழியத்துக்காக, வாலிபர் ஊழியத்துக்காக, வெவ்வையால் பெண்கள் ஜெபத்துக்காக, இன்னுமாய் வீட்டு கூட்டங்களுக்காக, ஒவ்வொரு மாதமும் நடத்துகிற சனிக்கிழமை நடத்துகிற உபவாச கூடுகை ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இதில் புது குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய், ஆங்காங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்களை கர்த்தரண்டை சேர்க்கிற பணியை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய், அதோடு கூட ஆலயத்தினுடைய தேவைகள், அநேக தேவைகள் இருந்தது. கர்த்தர் கடந்த நாட்களில் எப்படி இதெல்லாம் காரியம் நடக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்த காரியங்கள் உண்டு. சர்ச்சு இப்படி இருக்கே, காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கே என்று சொல்லி நல்ல காம்பவுண்ட் அமைக்க, இந்த டோர் போட, இந்த ஃபேன் போட, ஒவ்வொரு காரியத்தையும் அதுக்குள்ள ஆட்களை எழுப்பி அதுக்குள்ள சகோதரிகள் தன்னுடைய வேலை நிமித்தமாக வேலையிலும் அந்த காரியங்களை செய்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் மேலே உள்ள காரியங்கள், நல்ல மேலே ஷெட்டு அமைக்க, நல்ல ஒரு ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு வீடு அமைக்க, கர்த்தர் நல்ல ஒரு வாகனத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா, இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து சேரும்படி, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 25 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் ஊழியம் செய்தும் கடின இருதயமாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன். அதனால நிச்சயமாய் காரியத்தை தரிசனத்தை எழுதி வை, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அது தரிசனம் நிறைவேறும், அது குறித்த காலத்தில் நிறைவேறும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லியிருக்கிறார். நம்ம காத்திருக்கிறோம், நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்ய போகிறதற்காக திருச்சபை ஊழியங்களுக்காக தேவைகளுக்காக ஒரு ஜெபிப்போம். பரிசுத்தமிழ் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆயத்த பந்தியில் எங்களை ஆண்டவரே ஒன்று கூட்டினீரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இப்போதும் கூட ஆண்டவரே இந்த சொல்லப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் தகப்பனே. அவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாதந்தோறும் நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த ஊழியம்லாம் பள்ளிக்கு பெருக உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா மாதந்தோறும் நடக்கிற வீட்டு கூட்டங்கள்லேருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதிகாலை ஜெபம் ஆண்டவரே மாதந்தோறும் நடக்கிற முதல் சனிக்கிழமை ஆண்டவர் உபவாச கூடுகையில் ஆண்டவரே உபவாச கூடுகையை ஆசீர்வதிங்க. மாதந்தோறும் நடக்கிற ஆண்டவரே திருவிருந்து பந்தியை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவியானவரே நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெப்பையால் பெண்கள் ஜெபத்தை ஆசீர்வதிங்க. வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே 2 வாரம் ஆண்டவரே அப்பா சர்ச்சில் வந்து அந்த ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே அதெல்லாத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அபியானவரே அப்பா ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் வந்து சர்ச்சில் வந்து
ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் தர என் தேவன் உண்மையுள்ள தேவன். நாங்கள் உங்கள் உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. கேட்பீராக. ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆண்டவரே எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சு எங்களை பிரயாணத்தில் காரம் கூட இருந்து ஆண்டவரே நல்லபடியாய் வழி நடத்தின என் தேவன் கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அந்த ஆலயத்தில் இன்னும் அநேக ஆண்டவரே ப்ரேயர்னா தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த ப்ரேயர்லாம் இன்னும் அதிகப்படியாய் நல்லபடியாய் நடக்க, சங்கிலி ஜெபம்லாம் இப்போதே தடைப்பட்டு இருக்கப்பா. அந்த சங்கிலி ஜெபம்லாம் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆத்துமாக்களை எழுப்பி தாங்க. அவங்களாம் முன் வந்து இந்த சங்கிலி ஜெபத்துக்கெல்லாம் பேர் கொடுத்து ஆண்டவரே ஆலயத்தில் வந்து ஒரு மணி நேரம் ஆலயத்தில் சங்கிலி ஜெபத்தை ஆண்டவரே அவங்களே ஏறெடுக்க ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை தாங்க ராஜா, ஒரு எழுப்புதலை கொடுங்க தகப்பனே. அவ்வியானவரே அப்படியா நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி. ஊழியக்காரங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பகுதியில் 25 வருடம் ஆண்டவரே 26 வருடம் அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்குது தகப்பனே. ஆண்டவரே இன்னும் ஊழியம் மேலும் வளர பழுகி பெருக உதவி செய்யுங்கப்பா. அவ்வியானவரே நாங்கள் உங்கள் ஒருவரையே நோக்கி கூப்பிட்றோம் தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் பெரிய காரியங்களை வாய்க்க செய்வேன்னு சொல்கிற தெய்வமே உனக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அவ்வியானவரே அப்படியா இந்த பகுதியில் இன்னும் அதிகப்படியான ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றி. இந்த கூத்தூர் பகுதியில் இன்னும் அதிக ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உம்மை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே இருதயத்தை கல்லாக்கி கொண்டு ஆண்டவரே அந்த பாவத்தை நோக்கி போகிறாங்க. அந்த பாவத்திலேருந்து ஜனங்களை நீங்கள் விடுவிக்க போகிற தயவுக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எங்களுக்கு ஒரு 10 கிராமத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த 10 கிராமத்திலிருந்து ஆண்டவரே சில ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வர உதவி செய்யுங்க. இந்த மந்தையில் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் சேர்க்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அப்படியா நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நாங்கள் எழுதி வச்சு ஜெபத்துக்கு ஆண்டவரே நிறைய பதில் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இப்போது கூட ஆண்டவரே அப்பா இந்த காம்பவுண்டு போட உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அதிக நாள் நாங்கள் ஜெபம் பண்ணது உண்டு. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அந்த ஆலயத்துக்கு நல்ல ஒரு காம்பவுண்டு வாழ்வு நீங்கள் கொடுத்தீரே உனக்குப்பா. ரொம்ப எனக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. உங்கள் கரம் கொண்டு தான்ப்பா எல்லாம் நடக்கும். உங்கள் கரமே எல்லாத்தையும் வல்லமையாய் நடத்தும் தகப்பனே. ஆண்டவரே இந்த நீர்மூழ்கி மோட்டருக்காக ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அந்த ஜெபத்துக்காக நம்ம பதிலை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்னும் ஆண்டவரே இந்த மேலே 20க்கு 40 ஒட்டு கட்டுற காரியங்கள் உண்டு. அதுக்கான பண தேவைகள் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் சேர்ந்து கொண்டு இருக்கு ஆண்டவரே. சீக்கிரத்தில் 20க்கு 40 ஒட்டு கட்டடம் கட்டுறான காரியங்களை என் தேவன் கரங்கொண்டு நடத்த போகிற தயவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வேன் வாங்குற காரியங்கள்லையும் ஆண்டவரே தாமதித்தாலும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே பெஸ்ட்டாக கொடுக்குற தேவன் என் தேவன் ஆண்டவரே. நல்ல ஒரு ஈகோ வேனை நீங்கள் சீக்கிரத்தில் தரப்போகிற தயவுக்கு நன்றி. நாங்கள் ஆலயத்துக்கு வர விசுவாசிகளை நாங்கள் வேனில் அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் கூட எங்களுக்கு அந்த ஒரு வேன் வாங்குகிற காரியங்களில் உங்கள் கரங்கொண்டு எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இன்னமாய் கூட ஆண்டவரே உள்ள என்ன ஏசி போடுற காரியங்கள் உண்டப்பா. அவ்வியானவரே அந்த ஏசி போடுற காரியங்கள் உங்கள் கரம் கொண்டு நடத்துங்க. உள்ள இன்னும் ஆண்டவரே நல்ல தரமாக பால் சிலிங்க அமைத்து ஆண்டவரே நல்ல ஏசி போட அந்த பண தேவைகளெல்லாம் என் தேவன் ஒருவரே சந்திக்க போகிற தயவுக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நாளைய தினத்தில் நடக்கிற ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலையை கொடுத்து ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நல்ல உற்சாகமாய் காலையிலே அதிகாலமே எந்திரிச்சு ஆண்டவரே ஒரு 10 நிமிஷமாவது ஒரு ப்ரேயரு ஆண்டவரே வீட்டில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலையை கொடுத்து ஆண்டவரே நாளைய தினத்தில் நடக்கிற ஆண்டவரே திருவிருந்து பந்தியில் பிள்ளைகள் எல்லாம் தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தமாக வந்து கலந்து கொள்ள ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் ஒருவரும் யாரும் ஆண்டவரே வராதபடி யாரும் எல்லாரும் கலந்து கொள்ள நல்ல கால சூழ்நிலை கொடுத்து ஆண்டவரே நாளைய தினத்தில் நல்ல முகூர்த்தம். ஆனாலும் என் தேவனை தேடிக்கொண்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே எங்கே போனாலும் செல்லட்டும் தகப்பனே. பிள்ளைகள் இருதயத்தில் இறங்கி பேசுங்க ராஜா. எல்லாரும் வந்து அந்த ஆயத்த பந்தியில் நாளைக்கு ஆண்டவரே திருவிருந்து பந்தியில் நாளைக்கு கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. பிரயாணத்தில் கரம் கூட இருந்து பிள்ளைகளை நல்லபடியாய் கூட்டி கொண்டு வந்து சேர்த்து நல்லபடியாய் வீடு கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரே என் தேவன் கிருபை பாராட்டுற தேவன் தகப்பன் நீங்கள். அவியானவரே அப்படியாய் நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே.
நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, இந்த ஆலயத்துக்கு வர பாதையில் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் அமைக்கல, நல்ல தார் ரோடு இல்லை தகப்பனே. நல்ல அந்த அதிகாரி கண்களில் ஒரு தயவு காட்டி இப்போ இருக்க அரசு சீக்கிரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு தார் ரோடு அமைத்து நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல தரமான ஸ்ட்ரீட் லைட்டு போட ஆலயத்துக்கு வர வெளிச்சம் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர பாதையில் நல்ல வெளிச்சத்தை நீங்கள் தரப்போகிற தயவுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே மட்டும் ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த ஆயத்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளாத பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன சூழ்நிலையோ தெரியல, பிள்ளைகள் வீட்லேயே இருந்து நல்லபடியாக ஆராதிக்க, நல்ல ஜெபம் பண்ண, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கி காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே நாளைய தினத்தில் ஆண்டவரே ஞாயிறு ஆராதனையில் நல்லா கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. பிள்ளைகள் அதிகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லபடியாக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஜபத்துக்கு ஆண்டவரே அப்பா சரியான டயத்துக்கு வர உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க. அப்படியா நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களோட ஜபத்தை கேட்குறவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்படியா நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நன்றி. மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற எங்களுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லா ஊழியத்தையும், ஊழியத்தினுடைய தேவைகள், பிரதர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே மீதி உள்ள காரியங்களை நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே, 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 நன்றி அப்பா. அடுத்ததாக எல்லா ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய எல்லா ஸ்தாபனங்கள், மிஷினரி ஸ்தாபனங்கள், ஐபிஎஸ் ஸ்தாபனங்கள், ஏஜி ஸ்தாபனங்கள், அப்படி கர்த்தருடைய பணியை செய்கிற எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், என்னுடைய ஊழியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அதுபோல் ஊழியக்காரர்களுக்கு பயங்கர போராட்டங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் உண்டு. பொருளாதாரத்தில், சரீரத்தில், இன்னும் திருச்சபையின் மூலமாக ஏற்படுகிற போராட்டங்கள், இன்னும் வட இந்திய பகுதிகளில் பயங்கரமாய் மத மாற்ற சட்டத்திட்டம் அமலில் வந்து பயங்கரமாய் ஊழியம் செய்ய முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஊழியக்காரர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் உண்மையாய் ஊழியம் செய்கிற எல்லா ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை, தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா மனதார வாழ்த்தி நம்முடைய எல்லா ஊழியக்காரர்களுக்காக, நம்முடைய ஊழியக்காரருக்கு பிரதர் ஜெபித்தது போல ஊழியக்காரருக்கு நல்ல எழுந்து நடந்து நல்ல ஓடி ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச, அவர் ஒரு நிமிஷம் கூட வீட்லையும் சரி எதா இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று தூங்குவார், இல்லைன்னா படிப்பார், ஜெபம் பண்ணுவார், வேலை செய்வார், இல்லைன்னா துணி துவைப்பார், இல்லைன்னா சர்ச்சில் வந்து வேலை செய்வார். இப்படி தான் மாறி மாறி தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். அதனால் அவருக்கு நல்ல நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய், பலனை கொடுக்கும்படியாய் நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், மிஷினரிமார்களுக்காகவும், ஸ்தாபன தலைவருக்காக, நம்முடைய பாஸ்டர் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்தில் எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே, சபை மூலமாகவோ ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். குடும்பத்திலோ அல்லது உறவினர்கள் மத்தியிலோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் தேவைகள் நிமித்தமாக அநேக மன உளைச்சல்கள் ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்கும் இருக்குது ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுகவீனப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நல்ல பூரண சுகத்தை நீங்கள் கொடுப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே திறந்த வாசல் அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. புது புது ஊழியங்களை தொடங்குறதற்கு ஆண்டவரே தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அநேகரை ஆண்டவரே இயேசுவண்டை திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீர் மாற்றுங்க. ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே எழுப்புதலுக்கு நேராக செல்ல ஆண்டவரே உதவி செய்யுங்க. எல்லா மந்த நிலைமையும் நீர் மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரரை நீங்கள் எழுப்பி தாங்க ஆண்டவரே. தீமோத்தேயுவை போல, தீத்துவை போல ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எல்லா ஊழியருடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியரும் சாட்சியாக இருக்கட்டும் அப்பா ஸ்தோத்திரம். மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க
ஆண்டவரே அவளுக்கு நீங்கள் கிருபை தருவீராக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவிகளை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் எல்லாம் நீர் சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வட இந்தியாவில் அநேகர் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஸ்தோத்திரம். மதமாற்ற தடைச்சற்றம் இருக்கிறதுனால அநேகர் ஆண்டவரே சிறைச்சாலையில் ஆண்டவரே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. பொய் வழக்குகளை நிமித்தமாக இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களெல்லாம் தயவாக கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களை சீக்கிரமாக விடுதலை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கத்தில் நல்ல ஆட்களை நீர் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விடுதலை பண்ணுவதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு லாயர்ஸை ஆண்டவரே நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வட இந்தியாவில் வேலை செய்கிற அந்த மிஷினரிகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு ஆண்டவரே ஹாஸ்டல்லையும் ஆண்டவரே காலேஜில் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஸ்தோத்திரம். அவர்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, தேற்றுங்க, ஆற்றுங்க. அவர்களுக்கு நீங்கள் தகப்பனும் தாயுமாக நீங்கள் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அவனுடைய குடும்பத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய சபை ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்பட்ட விபத்திலிருந்து ஆண்டவரே இம்மட்டும் நீர் காத்து சுகமாய் ஆண்டவரை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மேலும் ஆண்டவரே பூரண சுகத்தை நீர் சீக்கிரமாக கொடுங்க ஆண்டவரே. தடைப்பட்ட எல்லா ஊழியங்களும் மறுபடியும் தொடங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. மான்கால்களுக்கு ஒத்த பலத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நீர் பலத்தினால இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வல்லமையாக ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, வல்லமையாக வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க, சபைக்கு தேவையான வார்த்தையை அனுதினமும் ஆண்டவரே வாரந்தோறும் எங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே நீர் அடியானை உம்முடைய ஊழியரை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஸ்தாபன தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஸ்தாபனத்தையும் ஆசீர்வதிங்க. டிவி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கைப்பிரதி ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறைச்சாலையில் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மருத்துவமனையில் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தனித்தாள் ஊழியம் எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி நீர் ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த அளவுக்கு நீர் ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்க மறந்த காரியங்களுக்கும் நீர் ஆண்டவரே இரட்டிப்பான ஆண்டவரே பலனை நீர் தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஸ்தாபன தலைவர் எல்லா ஊழியக்காரங்க நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அடுத்தாக நம்முடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கணும். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ரட்சித்து சபையில் இணைத்து சொத்துக்களாக ஆண்டவர் சம்பாதித்து வைத்து தான் திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்கள். அதனால் ஆண்டவர் நம்முடைய தாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு நம்மளை நல்ல ஆண்டவர் நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்ளும்படியாய் சபையில் வைத்திருக்கிறார். ஆகையினால எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் ஒவ்வொரு குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுவதற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக ஜெப விண்ணப்பங்கள் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். என் ஜனங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி விசுவாச குடும்பங்கள் கண்டு ஆண்டவர் விசேஷித்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொன்னது போல இஸ்ரவேல் ஆண்டவருடைய பிள்ளைகள் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கிருபையை தரும்படியாய் எல்லாருக்கும் இன்னும் திருமணத்தை காத்திருக்கிற மகள் வசந்தகுமாரிக்கு வயது ஏறி கொண்டு இருக்கிறது. தாயார் மிகவும் கவலையோடு இருக்கிறாங்க. ஏற்ற நேரத்தில் நல்ல வரனை கத்தர் கொடுக்கும்படியாய் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணும்படியாக நம்முடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே சப்பா மிஸ்வத்திருக்கிறோம் தேவனே முற்றிருக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் கூட கர்த்தாவே சப்பா கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புக்காக வந்திருக்கோம் சப்பா. ஜபத்தை கேட்டு கர்த்தாவே ஒரு நல்ல பதில் தர முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சர்ச்சை கண்ணோக்கி பாருங்கள். எங்கள் சர்ச்சில் கர்த்தாவே அநேக விசுவாச குடும்பங்கள் வராங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே சப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கர்த்தாவே முதியோர் வரை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் சப்பா நினைக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை முதல் ஆசீர்வதிங்க சப்பா. சப்பா தங்களோட வாழ்க்கையில்
இசப்பா சிறு வயதிலிருந்தே கர்த்தாவே இசப்பா உண்மை இசப்பா கேட்டு இசப்பா உண்மை அறிந்து கொள்ளாருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க கர்த்தாவே. இசப்பா சிறு வயசுலேருந்தே கர்த்தாவே அவங்க ஆவியில் வளர்றதுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா ஆவியில் வளர்றதோட கர்த்தாவே இசப்பா பூமிக்குரிய காரியங்களையும் கர்த்தாவே நல்லா இசப்பா அறிவில் சிறந்து விளங்குறதுக்கு கர்த்தாவே அவங்களுக்கு கிருபை தரும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா அதே போல் கர்த்தாவே வாலிபர் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இசப்பா. வாலிபர் பிள்ளைகளையும் இசப்பா இசப்பா நீர் தெரிந்து கொண்டே இருக்கீங்க கர்த்தாவே, அவங்களையும் ஆசிர்வதிங்க கர்த்தாவே. அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே இசப்பா இந்த கால சூழ்நிலைகளில் கர்த்தாவே இசப்பா சப்பா தேவனை விட்டு வழி விலகி கர்த்தாவே சப்பா உலக காரியங்களுக்கும் கர்த்தாவே சப்பா உலக சிற்றின்பங்களுக்கும் கர்த்தாவே சப்பா இசப்பா அடிக்ட் ஆகி கர்த்தாவே அது பின்னாடி போகிறத நாங்கள் பார்க்குறோம் சப்பா கர்த்தாவே. இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கர்த்தாவே எங்கள் விசுவாச சப்பா எங்கள் சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் இருக்க இந்த மாதிரி இருக்க பிள்ளைகள்லாம் மாற்றுங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவே சப்பா ஆவியோடு உண்மையோடு கர்த்தாவே சபைக்கு கடந்து வந்து கர்த்தாவே சப்பா உண்மை தொழுது கொள்றதுக்கு உதவி செய்யுங்க சப்பா. சப்பா அநேக வாலிபர்கள் கர்த்தாவே சப்பா படித்து முடிச்சுட்டு கர்த்தாவே சப்பா வேலைக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க சப்பா. அநேகர் சப்பா எக்ஸாம் எழுதுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க, வேலைக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க சப்பா. இன்னும் அநேகர் கர்த்தாவே சப்பா சப்பா திருமண காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சப்பா. அவங்க எல்லாத்தையும் கர்த்தாவே நான் நினைக்கிறோம் சப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே சப்பா. அநேக விசுவாச குடும்பங்கள் இருக்காங்க சப்பா. அநேகர் கர்த்தாவே சப்பா சப்பா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சப்பா. அநேகர் சப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல சுகம் ஒரு டெலிவரி கிடக்கணும் சப்பா. அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். இன்னும் கூட கர்த்தாவே சப்பா ஒவ்வொரு கர்த்தாவே சப்பா விசுவாச குடும்பங்களுக்கு முதியோர்களை நாட்டில் நினைக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு கூட ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க கர்த்தாவே சப்பா. இந்த நாள் இந்த வயதுலையும் கூட கர்த்தாவே சப்பா உண்மை நினைத்து கர்த்தாவே ஆராதிக்கிறதுக்காக கர்த்தாவே சப்பா சபைக்கு கடந்து வராங்க கர்த்தாவே. அவங்களையும் ஆசிர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க கர்த்தாவே. கர்த்தாவே உங்களுக்கு உண்டான தேவைகள் கர்த்தாவே மன பாரங்கள் அனைத்தையும் மாற்றுங்க சப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே சப்பா குடும்பத்தில் இருக்க சப்பா ஒவ்வொரு சப்பா குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும் ஆசிர்வதிங்க சப்பா. சப்பா குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்கும் சப்பா. பொருள் தேவைகளாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம் கர்த்தாவே சப்பா. ஒவ்வொரு வருத்தையும் கர்த்தாவே நீர் சந்திங்க கர்த்தாவே. அன்றைக்கு வீட்டில் கர்த்தாவே சப்பா பலவீனங்களோட இருப்பாங்க சப்பா. அநேகருக்கு அடிபட்டிருக்கலாம் கர்த்தாவே. எந்தெந்த காரியங்கள்லாம் இருக்கிறதோ கர்த்தாவே சப்பா ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீர் சப்பா மாற்றுமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறைவில்லாமல் நிறைவாக உங்களை ஆசிர்வதிங்க கர்த்தாவே. நீர் ஒரு சப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல பதிலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேட்டதுக்கும் கேட்க முடியாது யாருக்கும் கர்த்தாவே ரெட்டிப்பான ஆசைங்களை தாங்க டீசம்ல ஜெபம் கேளும் ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். வர இருக்கிற நாட்கள் கொடிய பஞ்சம், கொடிய ஆண்டவரே உஷ்ணம் என்று சொல்லி ஆண்டவரே செய்தி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. ஒரு விசை ஆண்டவரே எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பஞ்சத்திலே உயிரோடே காக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே இஸ்ரவேல் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக ஒரு குறைவின்றி ஆண்டவரே அந்த பாதரட்சைகள் கூட தேயாதபடி அந்த வஸ்திரம் பழைமையாய் போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே மாறாவை மதுரமாக மாற்றி கொடுத்த தேவன் வருகின்ற காலங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே வெப்பங்கள் இருந்தால் தாங்க முடியாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. விலைவாசியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகிற அரசுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகிற அரசில் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் என்று சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே செய்தி இல்லாதபடி இருக்கிறது அப்பா. கர்த்தர் நீர் மாற்றி தருவீராக. நல்லபடியாய் அவர்கள் ஆட்சி பண்ண ஆண்டவரே அவர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே ராஜாக்களாக இருந்தாலும் ஆண்டவரே ஜனங்கள் கீழ்ப்படியணும், ஜனங்கள் நல்லபடியாக நடக்கணும், ஜனங்கள் ஞானமாக இருக்கணும், புத்தியாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்ட ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே ஊழியத்தில் வந்து பங்கெடுத்த சகோதரர்களுக்காக ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஆண்டவரே திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன ஆண்டவரே விண்ணப்பத்தோடு ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறார்களோ அந்த பாரத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கிறவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகல துதிகான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.